போஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்னா என்ன எப்படி பண்ண போகிறோன்றது அடுத்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆல்கோ ட்ரேடிங். போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஆல்கோ ட்ரேடிங். அதாவது போர்ட்ஃபோலியோவை ஆட்டோமேட்டடாக சாஃப்ட்வேர் மூலியமாக ட்ரேட் பண்ணாலும் அதில் வந்து நம்ம இன்ட்ராடே பண்ணுறது கிடையாது. அது வந்து வெறும் ஸ்விங் ட்ரேடு இல்லை ஷார்ட் டேர்மு இல்லை லாங் டேர்ம் ட்ரேடருக்கு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஆனால் இந்த ஆல்கோ ட்ரேடிங் அப்படிங்கிறது முழுக்க 100% இன்ட்ராடே இல்லைனா பிடிஎஸ்டி பொசிஷனல் இன் இன்ட்ராடே, அதாவது ஈக்விட்டி ஆப்ஷனையோ இல்லை நிஃப்டியோ பொசிஷனில் எடுத்துகிட்டு போகிறது இந்த மாதிரி சாஃப்ட்வேரில் பண்ணுறது மட்டும்தான் இந்த ஆல்கோ ட்ரேடிங்கில் நம்ம எடுத்துகிட்டு வரோம். நீங்கள் ஆல்கோ வருவீங்க. வந்தாச்சு. ஆக்சுவலாக இங்கே பிஎம்எஸோட வீடியோ இப்போ போட்டிருக்கேன். ஆக்சுவலி இப்போ வீடியோவை நான் இங்கே எடுத்துகிட்டு வந்து இந்த யூடியூப் வீடியோவில் நான் டிஸ்பிளேக்கு வச்சுருவேன். ஆஸ் பர் செபி நார்ம்ஸு நம்ம என்ன வீடியோ ப்ரெசன்டேஷன் கொடுக்குறோமோ அதை அங்கே வைக்கணுங்கிறது நார்ம்ஸுன்றதுனால இப்போ உங்களுக்கு நாங்கள் அங்கே அந்த வீடியோவை ப்ரெசன்டேஷனில் கொடுத்துருவோம். ட்ரேடிங் அக்கௌண்ட் ரெக்வயர்ட் இன் அப்ஸ்டாக்ஸ் பிகாஸ் நான் பார்ட்னர் ஆஃப் அப்ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறதுனால அப்ஸ்டாக்ஸில் ட்ரேடிங் அக்கௌண்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு எங்களால் ஈஸியாக ப்ரொஃபைல் கொடுக்க முடியும். அதே சமயம் ஈக்விட்டி இஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் brokerage கம்பெனியும் சொல்கிறாங்க, செபி சொல்ல வேண்டிய நார்ம்ஸ் இருக்குங்கிறதுனால நாங்களும் அதை ரெடி டு டேக் ரிஸ்க்குங்கிற வார்த்தையை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்க விரும்புகிறேன். இதுக்கு மினிமம் மார்ஜின் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் 15,000 ரூபாய் இருந்தாலே இந்த ஆல்கோ ட்ரேடிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். டைப் ஆஃப் ட்ரேடிங் நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்னா ஈக்விட்டி ஆப்ஷன் அண்ட் ஈக்விட்டி ஃபியூச்சர். ஈக்விட்டி ஆப்ஷன் இண்டெக்ஸ் ஆப்ஷன் அண்ட் ஈக்விட்டி ஃபியூச்சர். இண்டெக்ஸ் ஆப்ஷன் அப்படிங்கிறது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி. ஈக்விட்டி ஃபியூச்சர்ன்றது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஈக்விட்டி ஆப்ஷனை ட்ரேட் பண்ணுறதுக்கு நாங்கள் இன்னும் ட்ரை பண்ணுறோம், ஆனால் முடியலை. ஈக்விட்டி போயிட்டுருக்கு. இண்டெக்ஸ் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணணும்னா உங்களுக்கு மினிமம் 5 lakhs இருக்கணும். நீங்கள் இது என்ன எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். அப்ஸ்டாக்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுப்பீங்க, ஆக்டிவேட் பண்ணிப்பீங்க. உங்களுடைய மார்ஜின் அமௌண்ட்டை அதில் டெபாசிட் பண்ண பிறகு எங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டுக்கு வருவீங்க. எங்கள் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கான ஃபீஸு சொல்லுவாங்க. அந்த ஃபீயை நீங்கள் பே பண்ணுவீங்க. பே பண்ண உடனே உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டெல்லாம் கொடுப்பீங்க. அது மூலியமாக எங்களோட ஏபிஐ மூலியமாக நாங்கள் லிங்க் பண்ணி வச்சுப்போம். ஸோ இது வந்து டெய்லி ஓடிபி காலையில் 8லேருந்து 9 மணிக்குள்ளே நாங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். அப்ஸ்டாக்ஸில் இருக்குது அப்படின்னா நாங்கள் டிஓடிபி மூலியமாக டெய்லி உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுனால நாங்கள் அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ விஸ்டம் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஓடிபியே தேவையில்லை. மாதத்துக்கு ஒரு தடவை விஸ்டம் அக்கௌண்ட்டை ஏபிஐ ஐடியை மட்டும் நம்ம மாற்றிக்கிட்டே இருந்தால் போதும். ஸோ ஆஸ் பர் நார்ம்ஸ் என்னவோ அது செபி எப்படி ப்ரொசீஜர் வச்சுருக்கோ அதை தான் அந்த ப்ரோக்கரேஜ் கம்பெனி வச்சுருப்பாங்க. ப்ரோக்கரேஜ் கம்பெனி எப்படி வச்சுருக்கோ அதை தான் நாங்கள் வச்சுருக்க முடியும். ஏன்னா உங்களோட அனுமதி இல்லாமல் தினமும் நாங்கள் ட்ரேட் பண்ணிடுறோம் அப்படிங்கிற கான்செப்ட் வரக்கூடாதுங்கிறதுனால அவங்களுடைய ப்ரொசீஜர் இப்போது போட்டிருக்கிறது. ஃபீஸ் வந்து எவ்ரிடே மாறும். ஏன்னா இந்த மாதம் இப்போ 29ஆம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் 29ஆம் தேதி வரையும் தான் அது வேலிடு. சப்போஸ் நீங்கள் இன்றைக்கி ஜாயின் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 29 வரையும் என்ன கணக்கோ அந்த கணக்கு தான் நாங்கள் அங்கே போட்டு சொல்லுவோம் உங்களுக்கு எவ்வளோ வரும் இந்த மாதத்துக்கு அப்படின்ட்டு. ஓகேங்களா? இதுவே நீங்கள் 3 months 6 months ப்ரீமியம் பேக்கேஜ் போகிறீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ப்ரைஸ் குறையும். அதுவும் இல்லாமல் ஃப்யூச்சரில் இந்த ப்ரைஸ் எல்லாம் ஏறும் அப்படிங்கிறதுனால ஏன்னா சாஃப்ட்வேரோட க்ரோத் ஆக சாஃப்ட்வேரோட டெவலப்மெண்ட் அதிகமாக ஃபீஸ் எல்லாம் அதிகமாக்கிடுவாங்கல்ல அவங்க. ஸோ அப்போது அந்த டென்ஷனை குறைக்கிறதுக்கு இப்போவே நம்ம அந்த 3 months 6 months பேக்கேஜில் எடுத்துக்கிறது நல்லது. அந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், கீழே வாட்ஸ்அப் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கனாலே ஸ்டாஃப் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அட்வைசரி ஃபீஸ்ன்னு சொல்லி ஏதாவது சார்ஜ் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவும் கிடையாது. ஓகேவா? மார்ஜின் இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ மினிமம் மார்ஜின் யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் 50,000 ஃபார் index option trading. If looking for equity future minimum margin வந்து 500,000. ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் கரெக்டாக போடலை, நான் அதெல்லாம் கரெக்ட் பண்ண சொல்கிறேன். கேரண்டீடு ரிட்டர்னாக கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஈக்விட்டி இஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், பாசிபிள் டு லூஸ் த மார்ஜின் ஆல்சோ. பட் ஆஸ் பர் லேட்டஸ்ட் ரிப்போர்ட்டு ஆன் ஆர் ஆவரேஜ் 25 to 30% earn per month. ஓகேவா? ஸோ டியூரேஷன் டைமு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் அக்ரிமெண்ட்டு வி வில் ஸ்டார்ட் ஃப்ரம் நெக்ஸ்ட் ஆனர்ஸ். அதாவது நீங்கள் இன்றைக்கி பே பண்ணி இன்றைக்கி எல்லா செட்டப்பும் முடிச்சிட்டோம் அப்படின்னா நாளையிலேருந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நாளையிலேருந்து அந்த சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் எடுக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஓடிபி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அன்றைக்கி நீங்கள் ஓடிபி கொடுக்கலன்னா அன்றைக்கி ட்ரேட் ஆகாது. அதே சமயம் உங்களால் முடியலை அப்படின்னா உங்கள் ஃபண்டை நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம். எங்ககிட்ட இன்டிமேட் பண்ணிட்டீங்கன்னாலும் நல்லது தான். ஓகேங்களா? உங்கள் போர்ட்ஃபோலியோ நீங்கள் பார்க்க முடியுமா கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் 100% நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஏபி சாஃப்ட்வேர் ட்ரேட் பண்ணுறதே தவிர மற்றபடி உங்கள் மொபைலில் உங்கள் ஆப்பில் இருக்கிறது அது பாட்டு ஓடிட்டே தான் இருக்கும். நீங்கள் பண்ணாமல் இருக்க வேண்டியது என்னென்னா நாங்கள் ஒரு லெவல் எடுத்த பிறகு அந்த லெவலில் போய் நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே சொதப்பிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எங்களுக்கு இங்கே எரர் வந்துடும்.
அதனால் நாங்கள் ட்ரேட் பண்ணுற இடத்த மட்டும் விட்டுருணும். நாங்கள் ட்ரேட் எந்த லெவல் எடுக்கிறோமோ உங்களுக்கே தெரியும், நீங்கள் ட்ரேட் பண்ண சொல்லி பார்ப்பீங்களே, அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நீங்கள் மேனுவலாக பண்ணலாமா அப்படின்னா நான் அதை தான் இப்போவும் சொல்லிட்டு இருக்கேன். ஃபண்டு போட்டு நீங்கள் மேனுவல் ட்ரேட் பண்ணீங்க, அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எடுத்துக்கோங்க. 2 பேரும் ஒரே லெவலில் எடுத்தீங்கன்னா கிளாஷ் ஆகிடும், கஷ்டமாகிடும். NRIOக்கெல்லாம் எலிஜிபிளாக, ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு எலிஜிபிளான இப்போதைக்கு எலிஜிபிள் கிடையாது. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு உங்கள் ஓப்பன் டிமெட் அக்கௌண்ட்டை அண்டர் எங்கள் பிரான்ச் மூலியமாக அப்ஸ்டாக்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது ப்ரோக்கர் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு எலிஜிபிள் இருக்கா, நம்ம சாஃப்ட்வேரோட ஆல்கோ சாஃப்ட்வேரோட எலிஜிபிள் இருக்கான்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் உங்கள் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிக்கோங்க, உங்கள் ட்ரேடிங் அமௌண்ட் என்னவோ அதை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேலேருந்து நாங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஆஃப்கோர்ஸ் வேறு ஏதாவது வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.